அஸ்ஸலாமுஅலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் ஜஸ்ட் நோஸ் வால். இன்றைக்கி உருளைக்கிழங்கு கூட்டி எப்படி வைக்கிறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் பீல் பண்ணி வச்சுருக்கேன். இப்படியா ரிவ்யூ டக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஜாரை முதல்ல மாட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த நீடில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதை மாட்டிட்டு, அதுக்கப்புறம் பிளேடை ஹேண்டில் சைடில் மாட்டிட்டு, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் பிளேடையும் மாட்டிட்டு, இதுக்கப்புறம் ஆன் பண்ணி நம்ம வெட்ட வேண்டியதை வெட்டிட வேண்டியதாக வெட்டிட்டு நல்லா குட்டி குட்டியாக வெட்டினதுக்கு அப்புறமா இதை எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா மசாலா அரைக்கணும். தேங்காய், அதுக்கப்புறமா ஜீரகம், மஞ்சள் பொடி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பூடு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு குறப்பாக மசாலா அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா அடுப்பில் பேன் வச்சுட்டு அதில் கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, வத்தல் மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம்லாம் போட்டு தாளிச்சிட்டு, வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி போட்டு பெப்பர் பொடியும் போட்டு வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை வேக வச்சுருந்துடலாம். அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலாவை அதில் போட்டு ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடும். ஸோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.